வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஆல் அபவுட் ரீடிங் அப்படின்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ப்ரெசண்ட் சினாரியோவில் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தாலும் ஈவன் அதர்வைஸ் வெளியில் இன்னும் கொஞ்சம் டெவலப்டு அடோலசன்ஸ் கல்லூரிக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அடல்ட்ஹுட்டில் இருந்தாலும் ரீடிங் ஸ்கில் இஸ் அ மஸ்ட். நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா, எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு அப்புறம் விளையாடுறதுக்கு அப்படின்னு நிறைய ஏரியாவில் நம்மளோட ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் தி மேண்டட்டரி டு ரன் த டே டு டே ரொட்டீன். ஒரு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு சரியாக படிக்க தெரியலன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க? சரியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் படிக்கணும்னு சொன்னால் அது ஒரு ஸ்கில்லாக மாற்றிக்கணும். அது தட் இஸ் அன் எபிலிட்டி. இட்ஸ் அன் எபிலிட்டி யூ ஷுட் இம்ப்ரூவ். இட் இஸ் அன் எபிலிட்டி யூ ஷுட் டெவலப் அப்படின்னு. டெவலப்னு சொன்னால் அடிப்படையிலேருந்து படிக்க துவங்கணும். இம்ப்ரூவ்னா ஆல்ரெடி அப்படி என்ன இது மாதிரி ஓரளவுக்கு படிக்க தெரியுது, இன்னும் பிழை இல்லாமல் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்கன்னு சொன்னால் வார்த்தையை முழுங்குறது, இல்லாட்டி போனால் தப்பாக படிச்சுடுறது, படிச்சுட்டு இப்படி வாயை தொடச்சிக்கிறது. தெர் ஆர் ஹேபிட்ஸ் வித் சில்ட்ரன். சரியாக படிக்கலைன்னா அப்படி வாயை பூசிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் தெளிவாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற போது அது ஒரு ஸ்கில். இதுபோல் தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் தெளிவாக திருத்தமாக படிக்கிறது ஒரு ஸ்கில். அப்படின்னா அந்த ஸ்கில் ஒரு 8 அல்லது 10 வயசுலேருந்து நம்ம வளர்த்துக்கலாம். இதுக்கு வாய்ப்பே உண்டு. நிறைய தொடர்ந்து வி கண்டினியூ டு ஹேவ் திஸ் அஸ் அன் ஹேபிட். இட் கேன் ஹேவ் இட் என்ன வேறு லெவலில் அதை நம்ம அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இதில் ஃபோனலாஜிக்கலி சில வேர்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா, ப்ரொனன்சியேஷன் சரியாக இருக்கா அப்படின்லாம் கூட நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் இதுவே ஹவு டு டெவலப் ரீடிங் பெட்டர் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுவே சில நேரத்தில் பிரெயின் டேமேஜ்டு பர்சன் இருக்காங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான அளவுக்கு அவங்களுக்கு அப்புறமா பேச்சு மொள்ள தான் வருது, ஸ்லோலி தே ஆர் கெட்டிங் இன் டு ஸ்பீச் அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டு ரீடிங் வராது. ஆனால் ஸ்லோவாக அவங்க தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இதில் இன்னொரு ப்ளஸ் அட்வான்டேஜ் என்ன இருக்குது, ஒரு நார்மல் சைல்டு அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், இல்லை அவங்களே டெய்லி தன்னை படிக்க வச்சு சமாளிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா, தொடர்ந்து அதை சிறப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிழை இல்லாமல் படிக்கணுன்ற ஒன்று இதெல்லாம் போன பகுதியிலே பார்த்துட்டோம். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து தவறு இல்லாமல் படிக்கும் பொழுது தட் மோட்டிவேட்ஸ் தெம் டு டூ பெட்டர் இன் த நெக்ஸ்ட் செஷன். அது ஒன்று கிடைக்கும். அப்புறம் தவறில்லாத படிக்கும்பொழுது ஃபோனோலாஜிக்கல், அதாவது வேர்ட்ஸோட உச்சரிப்பு மாறாமல் சரியான அளவு படிக்கும்பொழுது தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தெம் டு இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ். பிழை இல்லாமல் படிக்கும்பொழுது எல்லாரும் அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கள கொண்டாடுவாங்க, வெரி குட் ஷி டிட் ஏ குட் ஜாப் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களோட முறையில் பூஸ்ட் பண்ணும். ஃபர்தர் டு ரீட் ஏ பெட்டர் அப்படின்றது அடுத்த செஷனுக்கு நம்ம இன்னும் நல்லா படிக்கணும், தவறு இல்லாமல் படிக்கணும்ன்றது அவங்களுக்கு தோணும். இது எல்லாமே நார்மல் சைல்டுக்கு நார்மலாக படிக்கிறதுக்கு அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஈவன் அப்நார்மல் சைல்டு, அதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கிற சைல்டு, ஆட்டிஸ்டிக், அஸ்பர்ஜர், அதுபோல் எல்லா ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் ரீடிங் எபிலிட்டின்றது நிச்சயமாக வளர்த்துக்கணும். இட் ஷுட் டெவலப் ஆஸ் ஏ ஸ்கில். ஒரு குழந்தைக்கும் அது ஒரு ஸ்கில், அது ஒரு திறமை. சிறப்பாக பிழையில்லாமல் தெளிவாக படிப்பது அது ஒரு திறமையில் சேர்ந்தது அப்படின்றத புரிய வச்சு தொடர்ந்து அதுபோல் திறமையாக படிக்கிறதுக்கு, சிறப்பாக படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களை தயார் செய்ய முடியும். இது எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொன்னால், அதை ஃபாஸ்ட் ரீடிங், ஃப்ளூயன்ட் ரீடிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சு தவறு இல்லாமல் யார் படிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், டு மோட்டிவேட் ஃபர்தர் டு ரீட் கிளியர்லி அண்ட் கிளாரிட்டியோட படிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை தயார் பண்ணோம்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ்லாம் கொடுக்கலாம். இத்தனை நிமிஷத்தில் இத்தனை வார்த்தைகளை பிழை இல்லாமல் அவங்க பேச முடியும். அப்படி பேச முடியுது என்ன, பார்த்து படிக்கிறது. பார்த்து படிச்சுட்டா அவங்களுக்கு நல்லபடியாக அதை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தர முடியும். அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்களே நிதர்சனமாக பார்க்கலாம். நம்ம ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தரத்துக்கு இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட் டு பி ஹேண்டட் ஓவர் இன் ஹேண்ட். அப்படி இல்லை, இட் இஸ் அ ஸ்கில் டு பி டெவலப்ட். இட் கேன் பி இம்ப்ரூவ்டு ஓவர் த பீரியட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம இதை செய்ய முடியும். அதனால் ரீடிங் எபிலிட்டின்றத ஒரு ஸ்கில் போல் வளர்த்துக்கிறதுக்கு எல்லா சிறப்பு குழந்தைகளும் சிறப்பு பயிற்சி எடுக்கணும். அது ரொம்ப அளவுக்கு என்ன இருக்கும், உபயோகமாக இருக்கும். இதுவே நம்ம வீட்லேயே கூட ஒரு 2-3 பசங்க பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இந்த ரீடிங் ஸ்கில்லை தனிப்பட்ட முறையில் வீட்லேயே அதை நம்ம வளர்க்க முடியும். ஒருத்தருக்கு என்ன விதமான எபிலிட்டிஸ் வருது, ஹவு தே ஆர் இம்ப்ரூவிங் அப்படின்னு அவங்கவுங்க பாடத்தை கொடுத்து
எந்த வகுப்பில் படிக்கிறாங்களோ, இப்போ நெய்பர்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒரே செக்ஷனில் ஒரே மாதிரி வகுப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால் யார் யார் எந்த வகுப்பு படிக்கிறாங்களோ அந்த வகுப்பு பாடத்தை ப்ரோஸ் டெக்ஸ்ட் புக்கை கொண்டு வந்து பார்த்து எவ்வளோ சரளமாக படிக்க முடியுது. ஓவர் த பீரியட் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் தெம், ஹவு தே தெம்செல்ஸ் கேன் ஃபீல் தேர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதையும் நம்ம அவங்க பிள்ளைங்களுக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும். இதெல்லாம் சாத்தியம்தான். ஆனால் ஒன்லி திங் வி ஷுட் ஹேவ் ஆம்பிள் டைம். அப்படின்னா இப்போ வரப்போகிறது சம்மர் வெக்கேஷன் தான். திஸ் சம்மர் வெக்கேஷன்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு ப்ராப்பர்லி அண்ட் ஜுடிஷியஸ்லி, ஈவன் மோர் effectively ஆல்சோ அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.